எல்லாருக்கும் வணக்கங்க. தமிழக அரசியலில் இப்போது திருமாவளவன் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, திருமாவளவன் லைட்டாக நாலு தட்டினேன் அப்படின்ட்டு அதெல்லாம் பேசக்கூடிய அப்படியே பேசுகிறது ஒரு எம்பி. ஆகையால் திருமாவளவன் மதிப்புக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்களே, மு.க.ஸ்டாலின் அவர்களே, சட்டத்துறை மந்திரி காட்பாடி துரைமுருகன் அவர்களை, திருமாவளவனை மிக விரைவில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். குண்டர் சட்டத்தில் இவருக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? பேசுவதெல்லாம் பொய், அராஜகம். உன்னுடைய அராஜகம் எல்லாம் பலிக்காது திருமாவளவன். மிக விரைவில் வீச்சடைவாய், மிக விரைவில் வீச்சடைவாய், சந்தேகமில்லை. நீங்கள்லாம் திருமாவளவன், நீ எல்லாம் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை பற்றி பேட்டி கொடுப்பதா? பிஜேபி அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை சீண்டுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? அவருடைய படிப்பு என்ன, அவருடைய நாலேஜ் என்ன? அண்ணாமலை சார் ஆகட்டும், எச் ராஜா சார் ஆகட்டும், அவனா பிஜேபியை குறை சொல்ல, பிஜேபியை கூட நீங்கள் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர் தனிப்பட்ட முறையில் எச் ராஜா சாரும் சரி, அண்ணாமலை சாரும் சரி, பிஜேபி லீடர் நாகேந்திரன் சாரும் சரி, கரெக்டான முறையில் போயிட்டே இருக்காங்க. நீங்கள் எந்த கட்சியும் விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்கள் ஒரு 420 பணத்துக்காக மக்கள் ஜால்ரா தட்டிகிட்டே இருக்கீங்க டிஎம்கேவோட. இன்றைக்கி டிஎம்கேவோட இருப்பீங்க, நாளைக்கு இன்னொரு கட்சியோட கூட்டணியோடு இருப்பீங்க. தெரியுதா? உங்களுக்கு ஒன்றும் கொள்கை கிடையாது. விஜய் கைது செய்யப்பட வேண்டும். அது தலையிட்டு நியாயமான முறையில் சட்டம் தன் கடமையை செய்யும். ஆனால் நீங்கள் ஒரு மத்திய பார்லிமெண்ட் உறுப்பினர் எப்படி ஒரு ஆளை ஸ்கூட்டரை தள்ளி அவரை நாயை விட கேவலமான முறையில் நடத்தியிருக்கிறீர்கள். ஸ்கூட்டரை தள்ளி அப்புறமா ரோட்டில் அசிங்கமாக அவரை அடித்து இந்த அளவுக்கு பண்ணுவது உங்களுடைய அராஜகம், ரவுடித்தனம். இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது திருமாவளவன். உங்களுக்கு பேட் டைம் நெருங்கிடுச்சு. அரசியலில் உங்களுக்கு சமாதி கட்டணும். மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களே, இவருக்கெல்லாம் அரசியலில் இருந்து வைத்து கட்டுங்கள். பார்லிமெண்ட்டு போகிறதுக்கே உனக்கு தகுதி கிடையாது. அங்கே போய் கூட ஒரு நல்ல முறையில் எதுவும் ஸ்பீச் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஓகே. ஆகையால் மிக விரைவில் இந்த இதில் திருமாவளவன் கைது செய்யப்பட வேண்டும். இவர்களை திருமாவளவன் எந்த வகையில் இவர்களெல்லாம் விமர்சிப்பதற்கு தகுதியான ஆளே கிடையாது. நன்றி, வணக்கம்.